தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீட் எக்ஸாம் எழுதப் போற மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய வீடியோ இது. நாம பேரண்ட் கண்டிப்பா எல்லா பேரண்ட்டுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள வந்து எப்படியாவது எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்றதுக்காக செலவுகள் நெறைய பண்றாங்க. ஈவன் இப்ப நீங்க ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்தாலுமே, கிட்டத்தட்ட வந்து ஃப்ரெஷரா இருக்கிற பட்சத்தில அரவுண்ட் ஒரு ரூ. 1,50,000லேருந்து ரூ. 2,00,000 வரைக்குமே 2 இயர்ஸ்க்கு நீங்க செலவு பண்ற மாரி இருக்கும். +1, +2 எடுத்து சேர்த்து. அல்லது ரிப்பீட்டரா இருந்தீங்க அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 1,00,000 கண்டிப்பா செலவாயிடுது. இது கோச்சிங் சென்டர் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம பசங்க நல்ல மார்க் எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கைய காப்பாத்துற மாரி தான் எல்லா மாணவர்களும் நடந்துப்பீங்க கண்டிப்பா. பட் இந்த இடத்துல நமக்கு இருக்கிற சிக்கலே என்னன்னா, நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மதிப்பெண் இன்கேஸ் நமக்கு குறையுது அப்படின்ற பட்சத்துல, ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஒண்ணு வந்து கவர்ன்மென்ட் காலேஜோட சீட்டு. மதிப்பெண் இன்னும் கம்மியா இருக்கு அப்படின்னா, பிரைவேட் காலேஜ்ல கவர்ன்மென்ட் கோட்டா சீட்டு. இன்னும் அத விட நமக்கு மதிப்பெண் குறைவா இருக்குன்னு சொன்னா, மேனேஜ்மென்ட் சீட் அப்படின்னு சொல்லி போயிடும். ஸோ இந்த வகையான இந்த மாரி சீட்டோட அந்த வேரியேஷன் பரிணாமம் அப்படின்றது கிட்டத்தட்ட இருக்கு. இதுல பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நான் படிக்க வச்சுருவேன் என் பையன, எம்பிபிஎஸ் படிக்க வச்சுருவேன் என் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. தவறு கிடையாது. அதே நேரத்துல நீங்க வந்து மதிப்பெண் உங்க உங்க பிள்ளை வந்து மதிப்பெண் குறைஞ்சுட்டாரு அப்படின்ற பட்சத்துல, மேனேஜ்மென்ட் சீட் நான் எடுத்து கூட படிக்க வச்சுருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, நிச்சயமா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தான். ஈவன் மாணவர்கள் நீங்க பார்த்தாலுமே இந்த வீடியோவ உங்க பேரண்ட்டுக்கும் காமிங்க. நீங்களுமே தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? என்ன இந்த மேனேஜ்மென்ட் கோட்டால இருக்கிற ஒரு மறுபக்கம் என்ன? அதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்கள்லாம் என்னென்ன? அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறதே. சரி, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா மேனேஜ்மென்ட் கோட்டா என்ன? இது யாருக்கு செட் ஆகும்? அத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, மேனேஜ்மென்ட் கோட்டா அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. பணம் கட்டி படிக்கிறது தான். பணம் கட்டி படிக்கிற விஷயங்கள், பணம் இருந்ததுன்னா நம்ம பணத்த கட்டி காலேஜ்ல கட்டிட்டு நம்ம படிக்கிறோம். ஆனா நேரடியா கட்ட முடியாது. கவுன்சிலிங் மூலமா தான் உள்ள வரணும். கவுன்சிலிங் மூலமா உள்ள வரும்போது, கவர்ன்மென்ட் கோட்டா சீட், மேனேஜ்மென்ட் கோட்டா சீட் 2 இருக்கு. கவர்ன்மென்ட் 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 கோட்டா சீட்ட விட மதிப்பெண் குறைஞ்சதுன்னா, மேனேஜ்மென்ட் சீட்டுக்கு நமக்கு சீட்டு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னு சொன்னா, வருடத்திற்கு வருடத்திற்கு குறைந்தபட்சம் ரூ. 13,00,000 குறைந்தது நான் சொல்றேன். மிக குறைவானது. அதிலிருந்து 15, 16 லட்சம் ரூபாய் வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து வாங்குறாங்க. காலேஜ் இது மாறுபடும். அப்ப வருஷத்துக்கு ரூ. 13,00,000 கிட்ட வருதுன்னு சொன்னா, அப்ராக்ஸிமேட்டா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60லிருந்து ரூ. 70,00,000 நீங்க 5 வருடத்துல செலவு பண்ற சூழ்நிலை வரும். அப்போ ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வெளிய வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 60,00,000லிருந்து ரூ. 70,00,000 வரைக்கும் நமக்கு செலவாகுதுன்னா, இந்த அமௌண்ட் நமக்கு இது ஓகேவா? அப்படின்றத பேரண்ட்டும் பார்க்கணும். மாணவர்களுமே அத யோசிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங்க் அதுதான். மேனேஜ்மென்ட் கோட்டானாவே இங்க பணம் வந்து விளையாடணும். பணம் அதிகமா கையில வச்சிருக்கணும். பொருளாதார ரீதியா மிகவும் குறைவா இருக்கிற மாணவர்களோ, நடுத்தர வர்க்க மாணவர்களோ வந்து இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு செட் ஆகக்கூடிய சீட்டு கிடையாது. ஏன்னா, சில பேரண்ட் நினைக்கிறீங்க. என்ன அப்டின்னா, எதுவா இருந்தாலும் பரவால்ல. என்ட்ட வந்து சொத்துக்கள் இருக்கு. அந்த சொத்த நான் வித்தாது என் பையன படிக்க வைப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இது சரியான மெத்தட் கிடையாது. சரிங்களா? முதல் டிராபேக் இந்த ஃபீஸ். அடுத்தது, சரி பரவாயில்லைங்க சார். நான் வந்து ஃபீஸ் அதிகமா இருந்தா கூட, நான் ஏதாவது லோன் போட்டு கூட நான் படிக்க வச்சுருவேன் அப்டின்னு நினைப்பீங்க. மாணவர்களா இருந்தாலும் சரி நல்லா கவனிச்சுக்கோங்க. பேரண்ட் நீங்க வந்து லோன் போட்டு கூட படிக்க வைக்கலாம். தவறு கிடையாது. லோன் கிடைக்கும். ஆனா, நீங்க எடுத்திருக்கிறது மேனேஜ்மென்ட் கோட்டான்னு சொல்லும்பொழுது, நெறைய பேங்க்ல மேனேஜ்மென்ட் சீட்டுக்கு லோன் குடுக்க மாட்டாங்க. அத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காரணம் என்னன்னா, உங்க பிள்ளைய நீங்க ஒரு மேனேஜ்மென்ட் சீட்ல படிக்க வைக்கிறீங்கன்னா, வருஷத்துக்கு ரூ. 16,00,000 கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப கையில காசு இருந்தா மட்டும் தான் ஒரு மேனேஜ்மென்ட் சீட் போய் நீங்க எடுக்க முடியும். அப்ப ஒரு ரூ. 16,00,000 வருஷத்துக்கு கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நீங்க, உங்களுக்கு லோன் எதுக்கு? அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். சரிங்களா? அதனால தான் வந்து சொல்றேன். இந்த லோன் கிடைக்கிறதுல நெறைய சிக்கல் இருக்கு. சில பேங்க்ல குடுப்பாங்க. ஆனா, நீங்க சொத்த வந்து அடமானமா குடுக்கணும். ரூ. 7,50,000க்குள்ள இருந்தா மட்டும் தான் சொத்து அடமானமா கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ரூ. 7,50,000க்கு மேல உங்களுக்கு தேவைப்படும். அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஏதாவது ஒரு சொத்த வந்து அந்த பேங்க்ல அடமானம் வச்சு தான் அந்த லோன வாங்கணும். சரி லோன் வாங்குறது ஒரு பக்கமா இருந்தாலுமே அத கட்டணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வந்து 2வது சிக்கல். சரி 3வது என்ன? சரி லோன் எடுத்தோ, அல்லது இருக்கிற ஏதோ ஒரு சோர்ஸ வச்சு நம்ம வந்து படிக்க வைக்கிறோம். அப்படி நீங்க எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு வெளிய வர்றீங்க 5 வருஷத்துல. கிட்டத்தட்ட வந்து நீங்க முடிச்சு வர்றதுக்கு நான் 60,00,000ன்றது ஒன்லி நீங்க படிப்புக்கு உண்டான செலவுகள் தான். அரவுண்ட் 80 லேக்ஸ் கிட்ட கண்டிப்பா வந்துரும். அப்ப ரூ. 80,00,000 செலவு பண்ணி முடிச்சுட்டு வெளியில வர்றீங்க. வெளியில வந்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு மருத்துவரா பணியாற்றுறீங்கன்னா, எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்?
ஒரு 40,000 கிடைக்கும். இல்லன்னா ஒரு 60,000 கிடைக்கும். ஃப்ரெஷரா இருக்கிற பட்சத்தில அவ்வளோதான் தருவாங்க. அப்ப இது வந்து நீங்க பண்ண செலவு ஈடுபடுத்துமா? நீங்க ஏற்கனவே பண்ண செலவ வந்து எப்ப இது வந்து சம்பாரிக்கும்? அந்த ரிட்டர்ன் வந்து எப்ப கிடைக்கும்? அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ இங்கேயுமே இந்த நடைமுறை சிக்கல் நமக்கு வருது. ஒரு பக்கம் ஃபீஸ் அதிகம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லோன் கிடைக்கிற சிக்கல் இருக்கு. அதெல்லாம் கிடைச்சிட்டு வெளிய வந்தாலுமே, அந்த ரிட்டர்ன் அப்படின்றது நம்ம படிச்ச செலவ திரும்ப எடுக்கிறதுக்குன்றதுக்கு பல வருடங்கள் பிடிக்கும். இது எல்லாமே வந்ததுன்னா, கண்டிப்பா மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தமும் கண்டிப்பா வந்து ஏற்படும். ஏன்னா லோன் எடுத்திருந்தா பெரிய சிக்கல் இருக்கு. இது இல்லாம படிச்சு முடிக்கிறதுக்கு அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத மாணவர்கள் தெரிஞ்சுப்பாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே வந்து இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இத நம்ம எப்படி வந்து சரி பண்ண போறோம்? இது நமக்காக இவ்ளோ செலவுகள் பண்ணியிருக்காங்க, இவ்ளோ பொருள வித்திருக்காங்க, இவ்ளோ செஞ்சிருக்காங்க, இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு மாணவர்கள் உணர்ந்து படிக்கணும். அதே நேரத்தில அத உணர்ந்து படிச்சாலுமே அந்த ரிட்டர்ன் எடுக்கிறது ரொம்ப சிரமம். சீக்கிரமா வந்து எடுக்க முடியாது. பல வருடங்கள் கண்டிப்பா ஆகும். சரி. இப்ப நான் சொன்ன விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா நிதர்சனமான ஒரு உண்மையா கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. நீங்க பார்க்குற ஆளா இருக்கிற பட்சத்தில. இதுல வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயமே என்ன அப்டின்னா, இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, மேனேஜ்மென்ட் சீட் எடுக்கணும்னு முடிவு பண்றீங்கன்னா, பொருளாதார ரீதியில நீங்க எந்த வகையிலும் குறைவு இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா, தாராளமா எடுங்க. தவறு கிடையாது. சரிங்களா? அதே நேரத்தில ஒரு நடுத்தர வர்க்கமா இருக்கிறீங்க. பொருளாதார ரீதியில கொஞ்சம் பின்தங்கிய வகுப்பினரா இருக்கிற பட்சத்தில, இந்த மேனேஜ்மென்ட் சீட்டுன்றது மிகப்பெரிய பர்டன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு குடுக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட சஜஷன் அப்படின்றது, நீங்க ஃப்ரெஷரா இருக்கிறீங்க அப்படின்றதுனால மேனேஜ்மென்ட் சீட் கிடைக்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா, நீங்க அத அப்படியே டிராப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இயர்க்கு ரிப்பீட் பண்ணி திரும்ப எக்ஸாம எழுதுங்க. பேரன்ட்டா இருக்கிற பட்சத்தில உங்க பிள்ளைகள எழுத வைங்க. ஸ்டூடெண்ட்டா இருக்கிற பட்சத்தில திரும்ப நீங்க எழுதுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இன்னும் ஒரு வருடம் படிச்சு எழுதுங்க. தப்பு கிடையாது. படிச்சு முடிஞ்ச அளவுக்கு கவர்ன்மென்ட் சீட் எடுக்கிறதுக்கு பாருங்க. அல்லது வேற வழி இல்லன்னா, அட்லீஸ்ட் கவர்ன்மென்ட் கோட்டால பிரைவேட் காலேஜ்ல கவர்ன்மென்ட் கோட்டா சீட்டாவது எடுக்க பாருங்க. அது வந்து அதுவே நமக்கு ரூ. 8,00,000 கிட்ட வந்துரும் வருடத்திற்கு. சரிங்களா? இந்த சூழ்நிலைகள் உங்களால சமாளிக்க முடியுமா? அப்படி சமாளிக்கக்கூடிய நபரா இருந்தால், தாராளமா மேனேஜ்மென்ட் சீட் எடுங்க. அதர்வைஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்றதுலயும் மதிப்பெண் குறைஞ்சதுன்னா, இத பத்தி ஒண்ணும் வொரி பண்ணாதீங்க. படிப்புகள் என்பது நெறைய இருக்கு. வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நாம தான் தேடி போணும். எது பெஸ்ட்டுன்னு போயிட்டு, அத நீங்க சூஸ் பண்ணி படிக்கணும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் மேனேஜ்மென்ட் கோட்டால இவ்ளோ விஷயங்கள் இருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. இத புரிஞ்சுதுன்னு சொன்னா, நம்ம சேர்க்கலாமா, வேணாமான்றத நீங்க முடிவு பண்ணுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.